ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரோஸ் பீட்ரூட் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பீட்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு இதே போல் சீவி சேர்த்துக்கலாம். கையளவு சீஸும் சேர்த்துருக்கேன் துருவிட்டு. இந்த டைமில் மைதா மாவு 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாக்கு 1 கப் அளவு பால்னு சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், இதே போல் தான். நம்ம சீஸ் சேர்க்குறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய லைஃப்பும் இதே போலவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு, தோசை தவா நல்லாவே காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிட்டேன். இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நமக்கு தேவையான சைஸில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதாவது மினி ஊத்தாப்பம் எப்படி நம்ம ஊற்றுவோம் அதே போலவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. இந்த டைமில் சீஸ் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். நிறைய தேவைப்பட்டால் நிறைய வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு இலை கொத்தமல்லி அதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு முடியலாம். 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ரோஸ் பீட்ரூட் ஊத்தாப்பம். நம்ம சேனலில் சின்ன சின்னதாக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப பெருசாக போடலை. அதனால் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவும் அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிப்பியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.